ஒரு அழகான கிராமத்துல சாரதா, பிரசாத், அவங்களோட மகன்கள் மருமகள்கள் எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்க. பெரிய மகன் ரமேஷ், அவனோட மனைவி அனாமிகா. ரெண்டாவது மகன் சுரேஷ், அவனோட மனைவி அவனி. மூணாவது அருண், அவனோட மனைவி அஞ்சலி. 3 மகன்கள் மருமகள்கள், மாமனார் மாமியாரோட அந்த வீடு கலகலன்னு இருந்துச்சு. அந்த வீட்ல பெரிய மருமக அனாமிகா சமைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவ கையால சமைச்சதை சாப்பிட்டா யாரா இருந்தாலும் பாராட்டாம இருக்க மாட்டாங்க. இப்போ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால வீட்ல எல்லாரும் ஜாலியா உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு பொழுது கழிச்சாங்க. ஆனா அனாமிகா மட்டும் கிச்சன்ல ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஏம்மா சாரதா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வாய்க்கு ருசியா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணக்கூடாதா? தினம் சாப்பிடுற காய்கறி தானா? என்ன வேணும்னு சொல்லுங்க, நீங்க என்ன கேக்குறீங்களோ அத மருமக செஞ்சு தருவா. பெரிய மருமக அனாமிகாவோட கை ருசிய பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆமாம்மா, எனக்கு கூட இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு. அனாமிகா கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவோம். அண்ணா, மட்டன் வாங்கிட்டு வா. ஓகே, ஆனா எப்பவும் செய்யற மட்டன் குழம்பு, மட்டன் தொக்கு வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது புது வெரைட்டியா செய்ய சொல்லு. ஆமா அண்ணா, எனக்கு கூட அதே தான் தோணுது. ஏதாவது வெரைட்டியா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை கேட்ட அனாமிகா கிச்சன்ல இருந்து வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னா, மாமா ஒன்னு கவலைப்படாதீங்க, நீங்க மட்டன் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க யாரும் சாப்பிடாத அளவு புதுசா ஒரு வெரைட்டியா ஒன்னு பண்றேன். அக்கா, என்ன பண்ண போற? மட்டன் பிரியாணியா இல்லனா மூங்கில் மட்டனா? அதையெல்லாம் நம்ம எப்பவும் சாப்பிடுறதானே அவனி. அக்கா ஏதோ புதுசா பண்ண போறாங்கறா. அது என்னன்னு நான் சமைச்சதுக்கு அப்புறம் நீங்களே பாருங்க. ரமேஷ், நீங்க போய் மட்டனை வாங்கிக்கிட்டு வந்துருங்க. சரி அனாமிகா, இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மட்டனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். மட்டனை கிளீன் பண்றதுக்கு அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் கிச்சனுக்குள்ள வந்தாங்க. அக்கா, மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா, நீ என்ன செய்ய போற? எங்களுக்காவது சொல்லலாம்ல. ஆமாக்கா, நீ என்ன செய்ய போறேன்னு சொன்னேனா நாங்களும் உனக்கு கொஞ்சம் உதவியா இருப்போம்ல. இன்னைக்கு நான் மட்டன் மஞ்சூரியன் செய்ய போறேன்டா. என்னது, மட்டன் மஞ்சூரியனா? சிக்கன் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னக்கா மட்டன் மஞ்சூரியன்? புதுசா இருக்கே. ஆமாங்கா, மட்டனை கழுவவும் வேக வைக்கவுமே டைம் ஆயிடும். மஞ்சூரியன்லாம் செஞ்சோன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா செஞ்சுட்டே இருக்கலாம். மாமாவும் அத்தையும் டைமுக்கு சாப்பிட முடியாம கஷ்டப்பட போறாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, என் மேல நம்பிக்கை வைங்க. மட்டனை கழுவி குக்கர்ல நல்லா மெத்துன்னு வேக வச்சு அதுக்கப்புறமா மசாலாவெல்லாம் தடவி மஞ்சூரியன் மாதிரி போட்டு எடுத்து அழகா ரெடி பண்ணிடலாம். நீங்க எனக்கு உதவி செஞ்சா போதும். சரிக்கா, உன்னோட முயற்சி என்னன்னு பாக்குறோம். முதல்ல மட்டனை வாஷ் பண்ணலாம். நான் வெங்காயம் உரிக்க போறேன், இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ரெடி பண்ணணும் இல்லையா அப்படின்னு அனாமிகா அவ ஸ்டைல்ல சமையல ரெடி பண்ணா. மட்டனை சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு குக்கர்ல வச்சு நல்லா குக்கர்ல வேக வச்சா. அதுக்கப்புறம் அந்த பீசஸ்ல கார்ன்ஃபிளவர், மைதா, முட்டை, நிறைய மசாலாவெல்லாம் போட்டு அதை வறுத்து எடுத்தா. கிச்சன்ல இருந்து வந்த வாசனைக்கு பிரசாதால ஹால்ல உட்கார கூட முடியல. என்ன சாரதா இது? வாசனை ஆள தூக்குது. நம்ம பெரிய மருமக ஹோட்டல் ஸ்டைல் ஏதோ பண்றா. வாசனைக்கே வாயெல்லாம் ஊறுதேம்மா. அட ஆமாங்க, அவ கையில எதை பண்ணாலும் சரி, அந்த ருசிக்கு எல்லையே இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்னு தான் புரியலங்க. கிச்சன்ல அனாமிகா அவ பண்ண மஞ்சூரியன் எல்லாத்தையும் எடுத்து சாஸ்ல போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தா. அவனையும் அஞ்சலியும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, பார்க்கவே வாயெல்லாம் ஊறுதுக்கா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பண்ணிக்கிட்டு இருக்கே. ஆமாங்கா, வாசனை கலரு எல்லாம் ஆள தூக்குது. இருங்க, இன்னும் முடியல. கடைசியா கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் மட்டன் மஞ்சூரியன் ரெடி. சமையல் ஒரு வழியா முடிஞ்சது. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகா சுட சுட மட்டன் மஞ்சூரியன் எடுத்துட்டு வந்தா. பிளேட்ல நல்ல சகப்பு கலர்ல இருந்த மட்டன் மஞ்சூரியனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அனாமிகா, என்னது இது? பாக்குறதுக்கு சிக்கன் 65 மாதிரியே இருக்கு, ஆனா வாசனை மட்டன் மாதிரி வருதே. அண்ணி, இதான் உங்களோட ஸ்பெஷலா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு மட்டன் மஞ்சூரியன். முதல்ல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் முதல்ல எடுத்து வாயில வச்சாரு. அது சாஃப்டா வாயில போட்ட உடனேயே கரையிற மாதிரி அற்புதமா இருந்தது. ஆஹா, அற்புதம், சூப்பர். அம்மா அனாமிகா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ருசியான மஞ்சூரியனை சாப்பிட்டதே இல்ல.
துண்ட வாயில போட்டதும் வெண்ண மாதிரி கரையுதே. ஆமாமா அனாமிகா, ரொம்ப நல்லா இருக்கு. மட்டன்ல இத கூட செய்யலான்னு எங்க யாருக்கும் தெரியல. உப்பு காரம் எல்லாம் எவ்ளோ இருக்கணுமோ அவ்ளோ இருக்கு. ஆமா அண்ணி, சூப்பரா இருக்கு. வெளியில கிடைக்கிற ஹோட்டல் மஞ்சூரியனை விட இது 100க்கு 100 அதிக ருசியோட இருக்குன்னா பாருங்க. நான் தான் முதல்லயே சொன்னனே, எங்க அக்கா ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகுதுன்னு. ஆமா, எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆனா சாப்பிட்டதும் தெரிஞ்சிருச்சு. அக்கா சூப்பர்க்கா. என் மனைவிங்கிறதுக்காக சொல்லல, அனாமிகா கையில எதை செஞ்சாலும் அது டாப் நாச் தான். இந்த மட்டன் மஞ்சூரியன் வேற லெவல் அப்படின்னு எல்லாரும் மட்டன் மஞ்சூரியனை ஒரு கை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்த, மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா அனாமிகா, என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல அத்த, கொஞ்ச நாளா நம்ம வீட்டு செலவு அதிகமாகுது. நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்ன யோசனைமா அது? எல்லாரும் சிக்கன் மஞ்சூரியன், வெஜ் மஞ்சூரியன் விக்கிறாங்க. மட்டன் மஞ்சூரியனை யாரும் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இத ஒரு வியாபாரமா செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். இத கேட்டதும் எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தாங்க. அனாமிகா, யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கு வரவேற்பு கிடைக்குமா? அண்ணி, ஐடியா சூப்பரா இருக்கு. மார்க்கெட்ல இந்த மாதிரி புதுசா ஏதாவது வந்தா மக்கள் உடனே ட்ரை பண்ணுவாங்க. மட்டன் மஞ்சூரியனுங்கிறது புது கான்செப்ட். ஆமா ஆமா, அக்கா சொன்னது கரெக்ட் தான். நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஐட்டம் எங்கேயுமே கிடையாது. நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நல்லா சம்பாதிக்கலாம். நானும் அவனையும் அக்காக்கு உதவியா இருக்கோம். ஆம்பளைங்க வெளி வேலை பொருள் வாங்கிட்டு வர்ற வேலைய பாத்துக்கிட்டோம். நம்ம மருமகள்க இவ்ளோ நம்பிக்கையா இருக்கும்போது நான் என்னத்த மறுத்துக்கிட்டு? என்ன செய்றீங்களோ செய்யுங்க, என் சப்போர்ட் இருக்குமா உங்களுக்கு? எது பண்றதா இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தானுங்க. எனக்கும் அதே தான் தோணுது சாரதா. அனாமிகா குடும்பத்துக்கு தான் யோசிக்கிறா. நம்ம பெரிய மருமக எந்த முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு அர்த்தமும் நியாயமும் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ மாமா. நம்ம வீட்டுக்கிட்டயே சின்னதா ஸ்டால போட்டு முதல்ல சின்னதா ஆரம்பிக்கலாம். அண்ணி, அதுக்கு தேவையான போர்டு, டேபிள், சேர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்? அனாமிகா மட்டன் மஞ்சூரியன். பேர்லயே ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகும்ல. ஐயோ, என் பேரு எதுக்கு சுரேஷ்? ருசியான மட்டன் மஞ்சூரியன்னு வைக்கலாம். இல்லம்மா இல்ல, இந்த யோசனை ஒண்ணுது, இந்த ருசி ஒண்ணுது. அப்படி இருக்கும்போது நியாயமா உன்னோட பேரை வைக்கிறது தான் கரிகிட்டு. எல்லாரும் ஒரு மனதா இந்த பேரையே தேர்ந்தெடுத்தாங்க. 2 நாள் கழிச்சு வீட்டு முன்னாடியே ஒரு நல்ல ஸ்டால போட்டாங்க. சாயந்தரம் ஆனதுமே அனாமிகா, ரமேஷ், அருண், சுரேஷ், அவனி, அஞ்சலி எல்லாரும் அங்க வந்தாங்க. கமகமன்னு மட்டன் மஞ்சூரியனை செஞ்சாங்க. அதனோட வாசனைய பிடிச்சிட்டு சில பேர் அங்க வந்தாங்க. அங்க வந்தவங்க அவங்க கிட்ட, என்னப்பா இதெல்லாம் புது கடையா? வாசனையா இருக்கே, இது என்னதுப்பா இது? இது மட்டன் மஞ்சூரியனுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அப்புறமா பைசா கொடுங்க. மட்டன் மஞ்சூரியனா? நல்லா இருக்கேப்பா, ஒரு பிளேட்டு கொடுங்க. சுட சுட அனாமிகா ஒரு பிளேட் மட்டன் மஞ்சூரியனை எடுத்து கொடுத்தா. எலுமிச்சை பழம், வெங்காயம் அதோட சேர்த்து அந்த மட்டன் மஞ்சூரியனை வாயில வச்சு சாப்பிடும்போது வந்த ருசி, அடடே, என்ன ருசிப்பா! மட்டன் மெத்து மெத்துன்னு ஜூசியா சாப்பிட அற்புதமா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு 2 பிளேட்டு கட்டி கொடுமா, எங்க ஊர்ல கொண்டு போய் கொடுத்து பாக்குறேன். முதல் கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்கால தொடர்ந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. வந்த எல்லாரும் அத பாராட்டுனாங்க. இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லைன்னு புகழ்ந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அதிகப்படியான மட்டன் மஞ்சூரியனை வித்தாங்க. கடையெல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி வந்து கணக்கு பார்க்கும்போது, அக்கா இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் வந்திருக்கும். நிறைய பேர் வந்தாங்கல்ல. அட ஆமாக்கா, என் கையை கூட எப்படி வலிச்சது தெரியுமா? கஸ்டமர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது அந்த கை வலியே தெரியல. அண்ணி, நீங்க கிரேட். உங்க யோசனையால நமக்கு நிறைய ஆதாயம் கிடைச்சிருக்கு. ஆமா அண்ணி, இனிமே நம்ம டெய்லி குவான்டிட்டியா இன்னும் அதிகப்படி ஆகணும். நம்ம பெரிய மருமக நம்ம வீட்டு மகாலட்சுமி. அவ புத்திசாலித்தனத்தால நம்ம குடும்ப பிரச்சனையே தீர்த்துட்டா. உண்மைதான் சாரதா, ஒரு சின்ன யோசனை வாழ்க்கையவே இப்படி மாத்தும்னு அனாமிகா கணிச்சிருக்கா. மட்டன் மஞ்சூரியன் இவ்ளோ ஃபேமஸ் ஆகும்னு நம்ம நினைக்கவே இல்லையே. மாமா, இது எல்லாரோட உழைப்பால சாத்தியமாச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைச்சதுனாலதான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. முக்கியமா அவனே, அஞ்சலி என் பக்கத்திலேயே இருந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் கூட உதவி செஞ்சாங்க. இது நம்ம எல்லாரோட வெற்றி. கேட்டிங்களா?
வெற்றி அவ அடைஞ்சாலும் கிரெடிட்டை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறான். அதுதான் என் வைஃப்ங்கிறது. நாட்கள் செல்ல செல்ல அவங்களோட வியாபாரம் இன்னும் பெரிய அளவுல பெருகி போச்சு. அக்கம் பக்கத்து ஊர்கள்ல இருந்தெல்லாம் கூட இந்த மட்டன் மஞ்சூரியனுக்கு ஃபேன்ஸ் அதிகமாகி அவளை தேடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கிடைச்ச லாபத்துல அவங்க அந்த வீட்டை விட்டுட்டு மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டினாங்க. ஒரு நாள் சாயந்தரம் வியாபாரத்தை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அக்கா, நாளைக்கு சண்டே இல்ல, கஸ்டமர்ஸ் மட்டன் மஞ்சூரியனோட வேற ஏதாவது வெரைட்டியா கேக்குறாங்க, என்ன பண்ணலாம்? இந்த தடவை மட்டன் கீமா பால்ஸ ட்ரை பண்ணலாம் அவனி. அதையும் மஞ்சூரியன் ஸ்டைல்ல செஞ்சா அற்புதமா இருக்கும். ஐயோ அக்கா, அது என்ன மண்டையா ஐடியா கோடோனா? இது நாளைக்கு அமல்படுத்தினா சூப்பர் ஹிட் ஆயிடுமே. உங்க ஒத்துமைய பார்க்கும்போது என் கண்ணே பட்டுரும். நீங்க எப்பவும் இதே மாதிரி இருங்கம்மா, சந்தோஷமா இருங்க. ஆமாமா, குடும்பம் ஒத்துமையா இருந்ததுன்னா அங்க சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. எதை வேணா சாதிக்கவும் முடியும். அத நீங்க எல்லாரும் எங்களுக்கு நிரூபிச்சு காட்டிட்டீங்கம்மா. ஆமா மாமா, மாற்றம்ங்கிறது கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பழைய ருசியோட புது ருசி கூட நம்ம வாழ்க்கைக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். இப்படி அந்த குடும்பம் அனாமிகாவோட சமையலால ஒரு நல்ல நிலைமைக்கு போனாங்க. இப்ப அவங்க குடும்பத்துல பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாத் குடும்பத்துல பெரிய மருமக அனாமிகா ரொம்ப பொறுப்புள்ள பொண்ணு. குடும்பம்னா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம். ரெண்டாவது மருமக அவனி எப்ப பார்த்தாலும் அவளோட அழகு சொந்த வேலைய பத்தி தான் யோசிப்பா. மூணாவது மருமக அஞ்சலிக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி. சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் சாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நாள்லயே வெயில் காலம் போயிட்டு மழை காலம் வர ஆரம்பிச்சுது. வானத்துல மேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் சாரதா ஹால்ல இருந்து மருமகள்களை கூப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, அவனி, அஞ்சலி, எல்லாரும் கொஞ்சம் வெளிய வாங்க. வானத்தை பாத்தீங்களா? பயங்கரமா மழை வர மாதிரி இருக்கு. இடியும் மின்னலுமா இருக்கு. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? காத்தும் நல்லா சில்லுன்னு வீசுதுல. என்ன அத்தை, எதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? என் ஃபேஸுக்கு இப்பதான் ஃபேஸ் பேக் போடலான்னு நினைச்சேன். இந்த மழைக்காலம் வந்தாலே போதும், ஃபேஸ் ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. என் பிரச்சனை எனக்கு. என்ன அத்தை, நல்லா இருந்துச்சு சில்லுன்னு தூங்கலான்னு படுத்த உடனே எழுப்பிட்டீங்களே. நல்லா போத்திக்கிட்டு தூங்குனா இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? அடடா, என் மருமகள்களுக்கு மழைக்காலம் வந்தா வீட்ல என்ன பண்ணலான்னு இல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு ஞாபகம் வருது. இங்க பாருங்கம்மா, மழை ஆரம்பிக்கும் போதே கூரை மேல இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கணும். ஊறுகாயெல்லாம் ஜாடியில போட்டு மூடணும். ஜன்னல் எல்லாம் சரியா மூடுதான்னு செக் பண்ணணும். மாமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. காலையிலேயே நான் வீட்டு மேல ஏறி தண்ணி நிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். ஊறுகாய் ஜாடி எல்லாம் கூட நான் நேத்தே ரெடி பண்ணி வச்சிட்டேன் மாமா. பாத்தீங்களா, இதுதான் பொறுப்புங்கிறது. இப்படிதான் இருக்கணும். சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சுட்டா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அனாமிகாவுக்கு நீங்க ஒரு உதவியாவது செஞ்சிருக்கலாம்ல. அத்த, மாடி மேல ஏறி தூசி தட்டணுமா? என் சரும என்ன ஆகும் அத்த? என்னோட புருஷனுக்கு நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுன்னா சுத்தமா பிடிக்காது தெரியுமா? ஆமாம்மா, அவனே ரொம்ப சென்சிட்டிவானவ. அவளுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. அண்ணி அனாமிகாக்கு இது பழக்கம் தானே, அவங்க செய்யட்டுமே. நான் கூட அப்படிதான் அத்த. இந்த மழை காலத்துல எனக்கு மூட்டுக்கு மூட்டு நின்னு போயிடும். நான் ரூமுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன். வா அருண், நம்ம ரூமுக்கு போலாம். அம்மா, நிஜமாவே அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. அவளை எந்த வேலையும் வாங்காதீங்க, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். மழை வந்தா வரட்டுமே, அதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்ளோ வேலை செய்யணும்? என்னடா சுரேஷ், அருண், என்ன பேசுறீங்க? எல்லாரும் வீட்ல ஒன்னா இருக்கும்போது ஒன்னு சேர்ந்து வேலைய பகிர்ந்துக்கணுமே தவிர உன் அண்ணி எப்படி தனியா விடக்கூடாது. பொண்டாட்டிங்களுக்காக இப்படி பேசுறீங்களே. என்னங்க, சும்மா இருங்க. அவங்கள ஒன்னும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு தான் பழக்கம் இல்லல்ல. பரவாயில்ல, விடுங்க, நானே பாத்துக்கிறேன். நனைஞ்சு போயிருக்கீங்களா? ரூம்குள்ள வாங்க, டவல் தரேன். சரி விடுங்க, அவங்க வேலைக்கு அவங்கவங்க பொறுப்பு. அனாமிகா, உன் புருஷனை உள்ள கூட்டிக்கிட்டு போய் சுட சுட காஃபி குடுமா. அவங்க ரூமுக்கு அவங்க போனாங்க. கொஞ்ச நேரத்துல பயங்கரமான அடர்த்தியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நிக்காம பெஞ்சுது. பிரசாதும் சாரதாவும் ஹால்ல இருந்த ஜன்னல் வழியா நின்னுக்கிட்டு வெளியில பெய்யற மழைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மழை கூடயே காத்தும் வந்து வீடு முழுக்க சிலுச்சிலுன்னு இருந்துச்சு. பாத்தியா சாரதா, இந்த மழை எவ்வளவு நல்லா இருக்கு. கிராமத்துல மழை வந்தாலே பண்டிகை தான் இல்லையா? ஆமாங்க, ஆனா நம்ம மருமகள்களை நினைச்சா
மனசுக்கே கஷ்டமா இருக்கு. அனாமிகா வீட்டுக்காக பாடா பட்டுக்கிட்டு இருக்கா. மத்தவளுக சோம்பேறித்தனமா இருக்காளுங்க, பொறுப்பே இல்லாம. அனாமிகா மனசு எவ்வளோ சுத்தமான மனசு. இந்த குளிருக்கு எல்லாரும் இஞ்சி டீ குடிங்க. வெங்காயம் பக்கோடா கூட செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஆமா அனாமிகா, உண்மையிலேயே நீ வரம் கொடுக்கற தேவதம்மா. இப்பதான் நினைச்சேன், உடனே கொண்டு வந்த பாத்தியா. அப்பா, அவ எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். நீங்க நடுவுல வந்து புகழ்ந்துக்காதீங்க. இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அதிசயம் நடந்தது. ரமேஷ் அனாமிகாவோட அறைக்கு முன்னாடி மட்டும் மழை ஐஸ் கட்டியா பெஞ்சுது. அங்கங்க பனிக்கட்டிகள் குவியலா இருந்துச்சு. அது பார்க்க சாதாரண ஐஸ் மாதிரியே இல்ல, தங்க நிறத்துல மஞ்ச கலர்ல இருந்துச்சு. அதுல தங்கம் எப்படி ஒளிருமோ அதே அளவுக்கு ஒளியும் வீசிட்டு இருந்தது. மத்த எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி இல்ல. அனாமிகாவோட அரை வாசல்ல மட்டும் தங்க மாய பனிமழை பொழிஞ்சுது. என்னங்க பாத்தீங்களா அத்தை, நம்ம வாசல பாருங்க, மழை வித்தியாசமா பெய்யுது. பார்க்க பனிக்கட்டி மாதிரி இருக்கு, ஆனா தங்க நிறத்துல மின்னிட்டு இருக்கே. ஆமா, நிஜம்தான். இது என்ன அனாமிகா, இந்த மாதிரி மழைய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நம்ம வாசல்ல மட்டும் இருக்கு, கவனிச்சியா? அடா ஆமாம்பா சாரதா, இது சாதாரண மழை இல்ல, ஒரு மாய மழை. தங்க மழையா பொழியுது, அதுவும் வானத்துல இருந்து இயற்கையா. ஆமாங்க, இது என்ன மாயோன்னு எனக்கு கூட புரியலங்க. சத்தத்தை கேட்டு மழையில வெளியில வர பிடிக்கலனாலும் இஷ்டமே இல்லாம 4 பேரும் வெளியே வந்தாங்க. 4 பேரும் வாசல்ல வந்து பார்த்தாங்க. அவங்க 4 பேரும் அனாமிகாவோட வாசல கண்ணை பெருசாக்கி பார்த்தாங்க. என்னது இது சுரேஷ், கவனிச்சிங்களா? அவங்க வாசல்ல என்ன விழுந்திருக்கு? பார்க்க தங்க மாதிரியே இருக்கு. பனிமழை தங்க நிறத்துலயா பெய்யும்? ஆமா அவனே, இது கனவு இல்லையே, பார்க்க மாயமா இருக்கு. அருண், நம்ம வாசல்ல என்ன சேரா இருக்கு? ஆனா அனாமிகா அக்கா வாசல்ல மட்டும் தங்க நிறத்துல பனியா இருக்கு. இத பாக்குறதுக்கே கண்ணு கூசுதே. இது ஒருவேளை நிஜமான தங்கமோ? எனக்கு என்ன தெரியும், பார்க்க அப்படிதான் இருக்கு. அந்த ஐஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மாயமா தெரியுது. அப்புறம் எதுக்கு பார்த்துட்டு நின்னுக்கிட்டு? வாங்க, நமக்கு தேவையான ஐஸ போய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவ வாசல்ல விழுந்தா அவளோடதுன்னு ஆயிடுமா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டே ஓடினாங்க. அனாமிகாவோட வாசலுக்கு போய் கீழே கடந்த அந்த ஐஸ் கட்டிகளை கையில எடுத்து பார்த்தாங்க. அவங்க அதை கையில எடுத்ததும் கொஞ்ச நேரத்திலேயே உருகி போய் தண்ணியா மாறிடுச்சு. அந்த தண்ணி கூட அவங்க கையில தங்கல, கீழே விழுந்துருச்சு. ச்சே, என்னது இது சுரேஷ், இந்த தங்க கட்டிகளை கையில எடுத்த உடனே உருகிருச்சு, அதுவும் சாதாரண தண்ணியா மாறி போயிடுச்சு. என் கையெல்லாம் இப்ப தண்ணியா ஆயிடுச்சு. எனக்கும் அதேதான் ஆச்சு. எவ்வளவு கெட்டியா பிடிக்கணும்னு நினைச்சாலும் கையில அடங்காம போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. இது என்ன மாயோன்னு எனக்கு புரியலப்பா. இருங்கம்மா, அந்த தங்கம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அந்த மழைன்னா அனாமிகா அன்னைக்கு மட்டும் விழுது, எங்களுக்கெல்லாம் அந்த மழை பெய்யாதா? என்ன கேள்விடா இது? இயற்கைக்கு யார் மனசு எப்படின்னு நல்லா தெரியும். புராணங்கள்ல நான் நல்லா படிச்சிருக்கேன். சுத்தமான மனசு அது எங்க இருக்கோ அங்க இந்த மாதிரியான மாயங்கள் நடக்கும்னு போட்டிருந்தது. எங்க பாட்டியம்மா சொல்லிருக்காங்க. அதையெல்லாம் கதைன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் இதெல்லாம் நடக்கும்னு புரியுது. அப்படின்னா எங்க மனசு நல்ல மனசு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அடே, நல்லது கெட்டதை பத்தி பேசல, சுத்தமான மனசை பத்தி பேசுறோம். அங்க பாத்தியா, அனாமிகா காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நமக்காக தான் உழைச்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்கும் முகம் காட்டினது இல்ல, எந்த வேலையும் என்னதில்லன்னு நினைக்கல. அவளோட மனசுல சுயநலங்கிறது இல்லவே இல்ல. அத பார்த்த இயற்கை அவளுக்காக இந்த தங்க மாய ஐஸ் மழைய பொழிய வச்சிருக்கு. அது பனிக்கட்டி இல்ல, இயற்கையோட ஆசிர்வாதம். அந்த நேரத்துல பிரசாத் சொன்னதை கேட்டதும் அவனி அஞ்சலியோட முகம் மாறி போச்சு. அவங்க செஞ்ச வேலைகள், அவங்களோட சுயநலம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது. அத்தை, மாமா சொல்றது நிஜம்தான். நான் எப்பவும் என் அழகு என் வேலைன்னு சுயநலமா இருந்துட்டேன். அக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு சின்ன உதவி கூட செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை. இயற்கைக்கு கூட என்ன பிடிக்கவே இல்லை. அதனாலதான் அந்த தங்க பனிக்கட்டி கையில பட்டதும் உருகி போயிடுச்சு. என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. இந்த சோம்பேறித்தனத்தால நானே எந்த வேலையும் செய்யல. மழை காலத்துல கூட அக்கா கஷ்டப்படும் போது நான் நல்ல போர்வைய போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த சுயநலத்தாலதான் இந்த மாய தங்க மழை எங்க வாசல்ல பெய்யல. அக்காக்கு உண்மையிலேயே நல்ல மனசு.
அவனி, அஞ்சலி, கவலைப்படாதீங்கம்மா. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இந்த மழை எனக்கு மட்டும் இல்ல அப்படின்னு அனாமிகா தன்னோட கைகளை கூப்பி 2 கைகளையும் மழைக்கு காட்டினா. வானத்துல இருந்து பொழியிற அந்த மழை அவ கையில தங்க நிறத்துல பனிக்கட்டியா மாறுச்சு. அதுவும் கரையாம தங்க கட்டி மாதிரியே அவளோட கைகள்ல இருந்துச்சு. அந்த தங்கத்துல இருந்து வந்த ஒளி வீடையே பிரகாசமாக்குச்சு. அனாமிகா, அந்த பனிக்கட்டி உன் கைக்கு வந்ததும் இன்னும் பிரகாசமா இருக்கு. அவனி, அஞ்சலி, உங்க கைகளை காட்டுங்க. வேணாக்கா, நாங்க தொட்டோம்னா அது கரைஞ்சிரும். நாங்க இதுக்கு தகுதியானவங்க இல்ல. அப்படி சொல்லாதீங்க. மனசு மாறின அடுத்த நிமிஷமே நல்லது நடக்கும். உங்க தப்ப உணர்ந்தீங்கல்ல. இந்த வீட்டு மருமகள்களா உங்களுக்கு தகுதி இருக்கு, பிடிங்க. அனாமிகா அவளோட கையில இருந்த அந்த மாய ஐஸ் கியூப்ஸ அவனி அஞ்சலி கையில வச்சா. ஆச்சரியமா இந்த தடவை அது கரையவே இல்ல. அவங்களுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி, அவங்க அக்கா மேல ஏற்பட்ட பாசம், அதனால அந்த ஐஸ் கரையாம அவங்க கையில தங்கமாவே இருந்தது. அந்த தங்கத்துல இருந்து வந்த ஒளி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அக்கா, இது கரையில என் கையிலயும் என்னது. அக்கா, நீ ரொம்ப நல்லவக்கா. என்ன மன்னிச்சிரு. உன் அன்பால எங்களை மாத்திட்ட. இதுக்கு மேல இந்த வீட்ல என்ன வேலையா இருந்தாலும் நம்ம 3 பேருமே செய்யலாம். உனக்கு எப்பவுமே உதவியா இருப்போம். அப்பா, நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா. உண்மையான அன்பு எங்க இருக்கோ அங்கதான் மாயம் நடக்கும். அண்ணியோட அன்பு இன்னைக்கு அவனி மனசை மாத்திருச்சு. அது எங்களோட மனசையும் மாத்திருச்சு. இந்த மழை எங்க கண்ணை திறந்துருச்சுப்பா. கடவுளே, உனக்கு நன்றிப்பா. எங்க வீட்ல எல்லாரும் ஒத்துமை ஆயிட்டாங்க. என் வீட்டுக்கு இதை விட பெரிய பண்டிகை வேணுமா? வாங்க, எல்லாரும் அந்த மழையில போய் நனைவோம். அப்போ அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 மருமகள்களும் மழையில நனைஞ்சிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் மகன்களும் சாரதாவும் பிரசாதம் வந்தாங்க. அப்ப வரைக்கும் அனாமிகாவோட வாசல்ல மட்டும் பொழிஞ்ச அந்த தங்க பனிமழை இப்போ அவங்களோட மொத்த வீட்டு வாசல்லையும் கூரை மேலையும் பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடு முழுக்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பனி அவங்க மேல பொழியும் போது அவங்களுக்கு கடவுளே ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்தது. பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருந்தா அந்த கடவுளே இந்த மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இந்த மழைக்காலம் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. ஆமாப்பா, இந்த மாய தங்க பனிமழை நம்ம எல்லாருக்கும் ஒத்துமைய சொல்லி கொடுத்துருக்கு. இயற்கை நமக்கு எப்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள இருக்க சுயநலம் போச்சுன்னா ஒவ்வொரு மழை துள்ளியும் நமக்கு தங்கமா தெரியும். இதுக்கு மேற்பட்டு இந்த வீட்ல சண்டையே இருக்காது அத்தை. ஒவ்வொரு வேலையும் பகிர்ந்து பண்ணுவோம். ஆமா அத்தை, நாளையில இருந்து நான் காலையிலே எந்திரிச்சு வீட்டு வாசல பெருக்கி தெளிச்சு கோலம் போடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எல்லாரும் உள்ள வாங்க. சளி புடிச்சிட போகுது. மழை நிக்கிற மாதிரி இல்ல, பனி கட்டியில. தங்கம் நல்லபடியா இருக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து உள்ள உட்காந்து அனாமிகா செஞ்ச பக்கோடாவை சாப்பிடுவோம். அன்னைக்கு ராத்திரி மொத்த குடும்பமும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழைக்காலம் அவங்களுக்கு விந்தையான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அவங்க மனசுல உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு. அன்னையில இருந்து அவனி, அஞ்சலி கூட அனாமிகா மாதிரி சுயநலமே இல்லாம இருந்தாங்க. 3 மருமகள்களும் ஒத்துமையா ஒன்னா இருந்ததால உண்மையிலேயே அந்த வீடு நந்தவனமாச்சு. இயற்கை கொடுத்த அந்த தங்க பனிமழை அவங்களுக்கு புதிய மாற்றத்தையும் குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.